Hello friends, இப்போ நம்ம prawn fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 300 கிராம் க்ளீன் பண்ண prawn எடுத்துர்க்கேன். இது நல்லா தரோவா வாஷ் பண்ணிருக்கேன். இதுல மஞ்சள், மிளகாய் பொடி, உப்பு போட்டு நல்லா கலந்து நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சிடுறேன். நீங்க வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். முப்பது நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ எறா பொரிக்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுல பாதி கப் cornflour மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகு பொடி. இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 2 முட்டை, அதுல கொஞ்சம் உப்பு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம prawn எடுத்து நல்லா மாவுல கோட் பண்ண போறோம். மாவுல இப்போ நல்லா கோட் பண்ணதும் முட்டையில தோச்சி எடுத்துருங்க. இப்போ பிரெட் கிரம்ஸ்லயும் நல்லா அதை பெரட்டிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பிரெட் கிரம்ஸ் எப்படி பண்றதுன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதையுமே பாருங்க. இது ஒரு பக்கம் நல்லா வெந்து கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் அதை பொரிச்சுக்கோங்க. நான் இப்போ இன்னொரு பேட்ச் ஆஃப் ப்ரான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா 2 பக்கமும் பொன் வறுவலா வரும்போது எடுத்துருங்க. இது நல்ல கோல்டன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ crispy prawns fry ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க டொமேட்டோ சாஸ், மயோனைஸ், மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.